இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஏதோ ஒரு காரணத்துல நம்ம சமாதானத்தை இழந்து இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்துல வந்திருந்தா நமக்கு மிகுந்த சமாதானத்தை கொடுப்பதற்காகவே அவர் பிறந்திருக்கிறார். அவர் பூமியில என்னைக்கோ பிறந்துட்டாரு. ஆனா யாருடைய இருதயத்துல அவர் இன்னைக்கு பிறக்கிறாரோ அவங்களுக்கு மகிமையும் அப்புறம் மிகுந்த சந்தோஷமும் சமாதானமும் அவங்க வாழ்க்கையில் நிலைத்திருக்கும் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கடைசி ஒரு விஷயத்த சொல்லி நான் முடிக்கிறேன். அதனுடைய 18வது வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா. கவனிங்க, கடைசியா சொல்ற வார்த்தை என்ன தெரியுங்களா? மெய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை குறித்து சத்தமா சொல்லுங்க, ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, மெய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டாங்க. ஆமென். இது எத்தனாவது விஷயம் அவனுடைய பிறப்புல? 4வது விஷயம். முதலாவது என்னவா? மகிமை. 2வது மிகுந்த சந்தோஷம். 3வது சமாதானம். 4வது ஆச்சரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இனி என்னுடைய வாழ்க்கையில ஆச்சரியப்படும்படியான காரியங்களை ஆண்டவர் செய்ய போறாரு? ஆமென். ஆச்சரியங்கள் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் நடக்குமா? ஆனா ஒரு நபர் மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்களா? இது எல்லாம் வைத்து இருதயத்துல சிந்தனை பண்ணி கொண்டிருந்தாங்களாம். இதுதான் செய்தி. இவ்வளவு நேரம் நான் சொன்னது அந்த செய்தியை சார்ந்து இருக்கிற விஷயங்கள். இப்ப நான் சொல்லக்கூடிய முக்கிய செய்தி என்ன தெரியுமா? மரியாளோ, வாசிங்க அடுத்த வசனத்தை. மரியாளோ அந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் குறித்து தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணி கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப ஊரெல்லாம் பேசுறாங்க, தேவதூதன் எல்லாம் பேசுறாரு, மெய்ப்பர்கள் எல்லாம் பேசுறாங்க. யார பத்தி? யார பத்தி? ஆனா அதோடைய ஆழ அகலம் நீளம் யாருக்கு தான் தெரியும்? யாருக்கு தாங்க தெரியும்? மரியாளுக்கு. இவங்களுக்கு முன்னாடி சொன்னதை, இவங்களுக்கு முன்னாடி இவங்க சொல்றது சொல்லாதது எல்லாமே இவங்களுக்கு முன்னாடியே கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? மரியாளுக்கு சொல்லிட்டாரு. ஆமென். அம்மா பின்னாடி உட்கார்றதுக்கு ஒரு சேர் கொடுங்க. உடம்பு சரியில்லைன்னா உட்கார்றதுக்கு ஒரு சேர் வெளியே இருந்தாச்சு வந்து கொடுங்கம்மா. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, இருதயத்துல வைத்து சிந்தித்து கொண்டிருந்தாலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ தேவதூதன் யாருக்கிட்ட சொன்னாரு? அது யாருக்கிட்டே சொன்னார். நம்மளுக்கு என்ன இருக்குது? சீக்கிரம் முடிச்சுக்கணும், போய் இட்லியை தோசையை சுட்டு சாப்பிட்டு கிறிஸ்மஸை கடத்திடுவோம். இப்போ தானே பிரசங்கம் 25 வருஷமா அந்த பிரசங்கத்தை நான் பண்ணின்னு இருக்கிறேன். தேவதூதன் போய் யாருக்கிட்ட சொன்னார்? மெய்ப்பர்கள்கிட்ட சொன்னார். என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? சரி, பக்கத்தில் கேளுங்க. என்ன சொன்னார்? போன வருஷம் உங்கள் சொந்தக்கார் வந்து ஊடு ஏறி சண்டை போட்டு போனாங்களே, என்ன சொன்னாங்கன்னு கேளுங்களேன். தெளிவாக சொல்லுவீங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அந்த ஃபங்க்ஷனில் வந்து லேட் ஆகி போச்சு, ரொம்ப லேட் ஆரம்பித்தாங்க. என் பக்கத்தில் உட்காந்துக்கிற பாஸ்டர் என்னை கூப்பிட்டாரு. என்ன ஐயா அண்ணன், என்ன ஐயா டென்ஷனாக இருக்கிறீங்களான்னாரு. பின்ன லேட்டாக ஆரம்பிக்கிறாங்களே, டென்ஷனாக இல்லாமல் எப்படி ஐயா இருக்குது? நானும் டென்ஷன் தாங்கிறேன். இந்த நான் சொன்னேன், என்ன ஐயா கொஞ்சம் அது இது பார்க்கணும்ல, செய்யணும்ல. நான் சொன்னேன், யோ நீ நினைக்கிற மாதிரி நம்ம ஜனம் சாதாரண ஜனம் கிடையாது. அங்கே எத்தனை தட்டு வச்சுக்கிது கேளு, கரெக்டாக சொல்லுவாங்க. ரெட்டைந்தானா ஒன்றை பிரித்து ஒத்தையாக்குவாங்க. 12 இருந்தா அது என்ன ஆக்குவாங்க? பாதி பிரித்து 13 ஆக்குவாங்க. அவ்வளோ தெளிவான ஜனம் நம்ம ஜனம். இதுங்களை போய் ஒன்றும் தெரியாதுங்கன்னு சொல்கிறீங்கன்னாரு. இப்போ எனக்கு ஞாபகம் வருது, இவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணிட்டு கேட்குற ஒன்றும் தெரியாது உட்கார, உங்களுக்கு ஒன்றும் தெரியாத. சரி, இப்போ சொல்லுங்க, யாருக்கிட்ட போய் சொன்னாங்க? தேவதூத மேய்ப்பன்ட்ட சொன்னார். அங்கே என்ன நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்,
மகிமை வந்துச்சு. அடுத்ததா மிகுந்த சந்தோஷம் வந்துச்சு. அதுக்கப்புறம் சமாதானம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் ஆச்சரியப்பட்டாங்க. சொன்னவங்க வயிற்றுல இயேசுநாதர் பிறக்கல, கேட்டவங்க வயிற்றுல இயேசுநாதர் பிறக்கல, ஆச்சரியப்பட்டவங்க வயிற்றெல்லாம் இயேசுநாதர் பிறக்கல. யார் இவைகளெல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தித்து கொண்டிருந்தாங்களோ அவங்களிடத்துல இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவர்கள் சொல்லுகிற சாட்சியை கேள்விப்பட்டு மகிழ்ச்சி அடைகிறதுனாலயோ, அல்லது சிலர் சொல்லுகிற வார்த்தையினால சமாதானம் அடைகிறதுனாலயோ, அல்லது சில காரியங்களை குறித்து ஆச்சரியப்படுகிறதுனாலயோ ஒன்றும் நடக்க போகிறதில்லை. இயேசு உங்க உள்ளத்துல பிறப்பாரையானால் உங்கள் நிந்தைகள் மாறும். இயேசு நம்முடைய இருதயத்தில் பிறப்பாரானால் நாம் போற்றப்படக்கூடியவர்களாய் மாறுவோம். இன்று வரைக்கும் மரியாதை குறித்து ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு தாயாய் நாம் ஏன் சொல்லுகிறோம் தெரியுமா? இயேசு அவர்களிடத்தில் வெளிப்பட்டார். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே இயேசு உங்க உள்ளத்துல பிறப்பாரானால் நான் சொன்ன அந்த 4 காரியமும் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென். சகோதரர்லாம் கொஞ்சம் முன்னாடி தள்ளி வாங்க, பின்னாடி வரவங்களுக்கு கொஞ்சம் இடம் விட்டுட்டு சகோதரர் எல்லாம் கொஞ்சம் முன்னாடி தள்ளி வாங்க. ஹல்லேலூயா. இயேசு நம்ம உள்ளத்துல பிறக்கணும்னா நம்ம எல்லா ஆண்டுடைய காரியங்களை குறித்து நம்ம சிந்தனை செய்கிறவர்களா இருக்கணும். ஆமென். சபைக்கு வந்தா மட்டும் இயேசுவை பத்தி நினைக்கிறது இல்ல, சபைக்கு வெளியில இருந்தாலும் கர்த்தரை குறித்து நம்ம சிந்திக்கிறவர்களா இருக்கணும். ஆமென். யாருக்குள்ள இயேசு பிறக்கிறாரா? யாருக்குள்ள இயேசு பிறக்கிறாரு? யார் அவரை குறித்து சிந்திக்கிறார்களோ அவர்களிடத்துல இயேசு வெளிப்படுகிறார். அல்லேலூயா. நம்முடைய கஷ்டங்களை குறித்தும் வியாதிகளை குறித்தும் நம்முடைய பிரச்சனைகளை குறித்தும் சிந்திக்கிறத கொஞ்சம் நிறுத்திட்டு இயேசுவை குறித்து சிந்தனை பண்ணுங்க. இயேசு உங்களுக்குள்ள பிறப்பாரு. ஆமென். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். மரியாள் திருமணம் ஆவதற்கு முன்பதாகவே கர்ப்பவதி ஆகிறாள். அது பரிசுத்த ஆவியானவரால் நடந்த காரியம் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இப்ப யோசேப்புக்கு மரியாள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. நிச்சயதார்த்தம் தான் முடிஞ்சிருக்குது. இப்போ யோசேப்புக்கு மரியாள் நிச்சயம் பண்ணியிருக்கிறாங்க, இன்னும் திருமணம் நடக்கல. இந்த நிச்சயத்துக்கு திருமணத்துக்கு இடையில அந்த மணப்பெண் மணவாளனுக்காக ஆயத்தமாகணும், மணவாளன் மணப்பெண்ணுக்காக வீட்டை ஆயத்தப்படுத்தணும். 2 வேலைகளை ரொம்ப மும்முரமா நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்துல யூத மக்களுக்கு மத்தியில கலாச்சாரம் என்ன அப்படின்னு கேட்டா, இப்போ ஒரு நிச்சயம் முடிஞ்ச உடனே மணப்பெண் மணமகனுக்காக ஆயத்தமாகணும். மணமகன் மணப்பெண்ணை திருமணம் பண்ணி கொண்டு வந்த பிற்பாடு வாழுவதற்கு நல்ல கூடாரத்தை அவங்க ஏற்படுத்தணும். இந்த காரியத்தை செய்வதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரத்துக்கு போயிருக்கிறாரு. உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கலாம், அவைகளுக்கு மத்தியில் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணுவேன். அவர் நம்முடைய மணவாளன், திருச்சபை தேவனுடைய மணவாட்டிகள். நமக்காக எப்படி மணவாளன் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறாரோ அந்த மாதிரி நிச்சயம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு மணமகனும் மணமகளுக்காக வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணணும். மணவாளனை நினைத்து மணவாளனுக்காக ஆயத்தப்படணும் மணவாட்டி. இந்த 2 வேலைகளும் சரியாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை ஏதாவது இந்த 2ல தவறு நடக்குமே ஆனால் அவர்களை கல்லில் அடிச்சு கூட கொல்லலாம் என்கிற நியாயப்பிரமாண சட்டங்கள் அந்த நாட்களில் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருந்தது. ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலை, எதிர்மாறான ஒரு சூழ்நிலை. எப்படி சொல்லி சமாளிக்க முடியும்னு தெரியாது. சட்டங்கள் மரியாளுக்கு எதிராக இருக்கிறது, அவங்களுடைய கலாச்சாரம் மரியாளுக்கு எதிராக இருக்கிறது. கலாச்சாரத்தையும் மீறி ஒரு காரியம் மரியாளுக்கிட்ட நடக்குது. என்ன அப்படின்னா, திருமணம் ஆவதற்கு முன்பதாகவே மரியாள் கர்ப்பவதி ஆகிறாள். அதற்கு காரணம் கேட்டா மரியாள் சொல்றாங்க, எனக்கு தேவதூதன் வந்தாரு, தேவதூதன் தரிசனம் ஆனாரு, நீ கர்ப்பவதி ஆவன்னு சொன்னாரு, நான் கர்ப்பவதி ஆயிட்டேன்னு சொல்றாங்க. இது ஏற்புடையதா இருக்கிறதா? யாராவது ஏற்றுக்கொள்ள முடியுமா? யாராவது ஏற்றுக்கொள்ள முடியுமா? யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, எதிர்மாறான ஒரு சூழ்நிலை. எப்படி இந்த சூழ்நிலையை ஜெயிப்போன்னு தெரியல, இது என்னவா போய் முடியும்னு தெரியல. ஒருவேளை இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா எல்லாரும் என்ன கல் எறிஞ்சு கூட கொள்ளலாம். உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலை, எல்லாரால் ஒதுக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. ஆனா ஒரு மனுஷன் மாத்திரம் சிந்தித்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இந்த கணவன் மனைவி 2 பேருமே சிந்திக்கிறதுல ரொம்ப வல்லுநர்கள் நான் நினைக்கிறேன். ஏன்னா மரியாள் இதெல்லாம் சிந்தித்து கொண்டு
கொண்டிருக்கிறார். அதே சமயம் மரியாளுக்காக நியமிக்கப்பட்ட யோசேப்பு என்ன சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறார் தெரியுமா? மரியாள் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு எனக்கு தெரியும், அவ எந்த தவறும் பண்ணிருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும், அதனால இந்த விஷயத்தை வெளியிலேயே சொல்லாம ரகசியமா நம்ம இந்த திருமணத்தை நிறுத்திக்கலாம்னு அவர் சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறாரு. மரியாளுடைய சிந்தனை தேவனுடைய தான் இருக்கிறது. ஆனா தேவனை குறித்து சிந்திக்கிற மரியாளை வெட்கப்பட விடக்கூடாதுன்றதை குறித்து யோசேப்பு சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவனை குறித்து சிந்தனை செய்யக்கூடிய ஒருவனையும் கர்த்தர் வெட்கத்திற்கு அவர் விட்டு கொடுக்க மாட்டார், வெட்கப்படுவதற்கு அவர் விட்டு கொடுக்க மாட்டார். ஒருவேளை வெட்கத்துக்கு பதிலாய் அவர் சிங்காரத்தை வேண்டுமானால் உண்டு பண்ணுவார். சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. மரியாள் தேவனை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறாள். யோசேப்பு மரியாளை அசிங்கப்படுத்த கூடாது என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மரியாளுக்காக கர்த்தர் யோசேப்பின் சொப்பனத்தில் ஆண்டவர் இறங்கி வந்தார். மரியாளுக்காக யோசேப்பின் சொப்பனத்தில் கர்த்தர் இறங்கி வந்து சொல்றாரு, யோசேப்பே, உன் மனைவியை ஏற்றுக்கொள்வதற்கு நீ ஐயப்படாத, நீ பயப்படாத, நீ கவலைப்படாத, நீ யோசிக்கிற மாதிரி அங்க ஒண்ணும் இல்லை. மரியாள் சொன்னது உண்மைதான், தேவ தூதன் வந்து சொன்னது உண்மைதான். அவள் பரிசுத்த ஆவியினால கர்ப்பவதியாக்கப்பட்டிருக்கிறாள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை குறித்து சிந்திக்கிற தேவ மனுஷனை குறித்து யார் சிந்திக்கிறாங்களோ இல்லையோ, இரவு பகல தூங்காதவராய் உறங்காதவராய் என் தேவன் அவனை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்மை குறித்து யார் சிந்தனை செய்கிறார்களோ, யார் நம்மை குறித்து நினைச்சு பார்க்கிறாங்களோ நினைச்சு பார்க்கலையோ, நீங்க இயேசுவை குறித்து சிந்தித்தா இயேசு உங்களை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவராயிருக்கிறார், அவர் புனிதனுக்கு புனிதனாயிருக்கிறார், அவர் உதாசீனனுக்கு உதாசீனனாயிருக்கிறார். அல்லேலூயா. மரியாள் தேவனை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். அதே நேரம் யோசேப்பினுடைய சிந்தனையில மரியாளை கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்துறாரு. அதே நேரம் ஆண்டவரும் இறங்கி வந்து சொப்பனத்துல யோசேப்பு கிட்ட பேசுறாரு. 3 அழகா நடக்குது பாருங்க. மரியாள் தேவனை சிந்திக்கிறார், யோசேப்பு மரியாளை சிந்திக்கிறாரு. இவங்க 2 பேரையும் குறித்து பரிசுத்த ஆவியானவர் சிந்தனை செய்து தரிசனத்துல வர்றாரு. ஆமென், அல்லேலூயா. இதுதான் இங்க ஐயோ இயேசுன்னு ஒரு தெய்வம் நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்க ரட்சகர் பிறக்க போறாராமே, அப்படியே ஆச்சரியமா பேசினவங்க எல்லாம் கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. தேவனை குறித்து சிந்தித்தவங்களை கர்த்தர் மகிமைப்படுத்திட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம பேசுகிறவர்கள் அல்ல, நாம் செயல்படுகிறவர்களா இருக்கணும். நம்ம யாரையோ பார்த்து ஆச்சரியப்படுறவங்கள, நம்ம வாழ்க்கையில் ஆச்சரியம் நடக்கணும். இவைகள் எல்லாம் நடக்கணும்னா வழி ஒண்ணுதான். இந்த புதிய கிறிஸ்மஸ்ல நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஃபுல்லா எதை பத்தி சிந்திக்க போறோம்? யாரை பத்தி சிந்திக்க போறோம்? இயேசுவை குறித்து. ஆமென், அல்லேலூயா. ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அது என்ன உதாரணம் தெரியுமா? உண்மையிலேயே மரியாள் இருக்கிற இடத்துல நாம இருந்திருந்தா எதை பத்தி சிந்தனை பண்ணியிருப்போம்? என்ன பிரச்சனை ஆகுமோ, இந்த பிரச்சனை எப்படி போய் முடியுமோ, நம்ம பிழைப்போமோ பிழைக்க மாட்டோமோ, ஏன் எவ்வளோ கன்னி பெண்கள் இருக்கிறாங்க, ஏன் இந்த பழி என் மேலே விழணும் அப்படின்னு தன்னுடைய கஷ்டத்தையும் தன்னுடைய பிரச்சனைகளை பற்றி தான் சிந்தித்து கொண்டு இருந்திருப்பாங்க. நம்மளா இருந்திருப்போம். ஆனால் மரியாளோ தேவனை குறித்து சிந்தித்து கொண்டிருந்தாள். ஆமென். இந்த கிறிஸ்மஸ் நாளிலே கர்த்தருடைய ஆலயத்தில் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு எதிர்மாறான சூழ்நிலைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், கவலை இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம், நிந்தைகள், அவமானங்கள், எதற்கு வேண்டுமானாலும் நீங்க ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கலாம். அவைகளை குறித்து இந்த நாளில சிந்திக்காதீங்க. உங்களை அழைத்த ஆண்டவரை குறித்து சிந்தனை பண்ணுங்க. நமக்காக பிறந்து வந்த தெய்வத்தை குறித்து சிந்தனை பண்ணுங்க. இவை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஒரு ஆச்சரியத்தை நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிடுவார். ஒரு மகிமை நம்முடைய வாழ்க்கையில வரும், ஒரு மிகுந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில வரும், ஒரு ஆச்சரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். யாருக்குன்னா அவரை குறித்து சிந்தனை பண்ணுகளுக்கு. ஆமென். இந்த கிறிஸ்மஸ் தேவனை குறித்து சிந்திக்கிற கிறிஸ்மஸா மாறட்டும். அப்படி மாறும் பொழுது நம்முடைய கவலைகள், கண்ணீர், பிரச்சனை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவார். இந்த வார்த்தைகள் இந்த ஆண்டிலே நிறைவேறி முடியும் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
கர்த்தர் சொல்றார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீங்க விசுவாசத்தோடு கூட இருங்க. கர்த்தருடைய மகிமை உங்க வாழ்க்கையில பிரகாசிக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா.